Hi friends, welcome back to my channel Lovely Taste Kitchen. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நைட் டின்னர் தான். அது நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு தான். இப்போ டைம் வந்து 7 ஆகுது. சிக்கன் வந்து இப்போதான் எடுத்துட்டு வந்தோம். இது வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துர்க்கேன். ரைஸை வந்துட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி ஒரு 20 minutes கிட்ட நான் வந்து ஊற வச்சுக்கிறேன். நைட்டு வந்து இது செஞ்சு சாப்பிட்டேன். சிக்கன்லாம் சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் நான் வந்து செஞ்சதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சிக்கன் 65 போட்டு சிக்கன் ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். சிக்கன் 65 வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து சும்மா ரஃப்பாக சொல்கிறேன். சிக்கன் 65க்கு சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கன் 65 மசாலா, மஞ்சத்தூள், அப்புறம் வந்துட்டு தயிர் வந்துட்டு ஒரு 3 tablespoon வந்து நான் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது நான் ஆட் பண்ணுறேன். ஒரு tablespoon இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 minutes கிட்ட நான் வந்து ஊற வச்சுக்க போகிறேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப காரம் தேவையில்லை அப்படிங்கிறவங்க சில்லி பவுடர் வந்து போட வேண்டாம். இதுக்கு வந்து நான் இப்போது அரிசி வந்து நல்லா களைஞ்சி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா மண் சட்டி வந்து நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மண் சட்டியில் தான் நான் சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட் நான் எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து எவ்வளோ பாத்திரம் செஞ்சாலும் சிக்கனோ இல்லை எல்லா சாப்பாடுமே வந்து மண் பாத்திரத்தில் நமக்கு வந்து தனி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் வெங்காயம் வந்து வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா நான் வதக்கிக்கிறேன். அதனால் வதக்கணுன்னே தக்காளி நான் வந்து குட்டியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வந்து வதக்கிக்க போகிறேன். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். அது எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டும் நமக்கு அதிகமாக இருக்கும். அது சைடில் நான் வந்துட்டு சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் 2 tablespoon தயிர், இது நல்லா போட்டு பிசைஞ்சு நான் வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutesக்குள்ளே ஊறினா போதும். ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வந்து நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்துட்டு நான் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெப்பர் பவுடரும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா, சீரக பவுடர், அப்புறம் வந்து பெப்பர் பவுடர், இதெல்லாம் போட்டுக்கோங்க. நம்ம ரைஸுக்கும் இதே காரம்தான் அப்படிங்கிறதுனால நான் வந்து குழம்புலையே நிறைய காரத்தை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டயத்தில் நான் வந்து ஒரு tablespoon வந்து ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் விட்டு நல்லா வந்து இந்த எல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நான் வந்து வதக்க போகிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா எடுத்து வச்சுருக்கேன். புதினாவை நான் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நான் அதுவும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கிறோம். எப்படி தான் இதே வந்து 5 to 10 minutes வரைக்கும் நம்ம வதக்கணும். வதக்கினா தான் அந்த சிக்கனுக்குள்ளே வந்து நம்ம பண்ணியிருக்கிற மசாலா ஐட்டம்லாம் உள்ளே போகும். இப்போது வந்து நான் ஒரு tablespoon வந்து எண்ணெய் விட்டு நல்லா வந்து வதக்கிக்க போகிறேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள்.
இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சு அரிசியை நான் போட போகிறேன். வடித்து தான் நான் எடுக்க போகிறேன். அதுக்காக நான் தண்ணியை வச்சு அரிசி போட்டுக்கிறேன். அரிசி வந்து ஒரு 75% வந்து வேகணும். மீதி வந்து இந்த குழம்புல வந்து அது வேகணும். அதனால நம்ம வந்து 75% வந்து அரிசி வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை வந்து ஊற்றிக்க போகிறோம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு இங்கே மூடி வச்சுருங்க. நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு. பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா, அதோட பேஸ்ட். அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து போடுங்க. இந்த குழம்புக்கு வந்து சீக்ரெட்டே அதுதான். அது போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் 65 போடும்போது இந்தமாதிரி குழம்பு வச்சிங்கன்னா இந்த மசாலாவும் சேர்த்து போடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. கறியும் வந்துட்டு நான் தண்ணி வந்து இன்னும் சுண்டணும். அப்பப்போ பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் வந்து நான் வந்து வடித்து எடுத்துக்க போகிறேன். சைடில் பார்த்தீங்கன்னா தேவையான ஐட்டம்ஸ் மட்டும்தான் நான் வந்து கவுண்டர் டாப்பில் வச்சுருப்பேன். மீதி எல்லாத்தையும் எடுத்து அதாவது இடத்துல நான் வச்சுருப்பேன். கலர் பவுடர் போடாமல் எப்படி வந்து கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். அப்போ தான் வந்து கொஞ்சம் வேலை புரியுங்கிறதுக்காக விளக்க போடுறதெல்லாம் விளக்க போட்டுட்டு எது தேவையோ அதை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சைடில் வந்துட்டு அரிசி வந்து வெந்துட்டு இது வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வடித்து தண்ணி இல்லாமல் வடிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து அந்த பவுலில் வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா நான் இந்த பாத்திரத்தில் தான் நான் வந்து அந்த சிக்கன் ரைஸ் வந்து நான் செய்ய போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ செய்கிறது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சிருச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து குழம்பு கொதிக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் செஞ்ச மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் ஒரு ரைஸ் செய்ய போகிறேன் இல்லையா, அதையும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் இந்த குழம்புலேருந்து நான் ஒரு 3 கரண்டி வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். குழம்பு மட்டும்தான் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். கறி எடுக்கல, குழம்பு மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பாத்திரத்தை நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அந்த கறி குழம்பு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு லேயராக வந்து அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது மேலே நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இது பண்ணும்போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க.
இல்லைன்னா காந்திரும். அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. தம்மில் பண்ண போகிறோம், தம் போட போகிறோம். இப்போ வந்து கறியோட நான் வந்து அது 3rd கோட்டாக நான் வந்து அதை ஃபுல்லாகவே ஊற்றிட்டு திருப்பி நான் வந்து ரைஸ் போட போகிறேன். சாதத்தை போட்டுட்டு நல்லா அதையும் நான் ஒரு கோட்டாக கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா, அந்த குழம்பு மட்டும் எடுத்து வச்சேன்னு அதை வந்து லைட்டாக மேலே அப்படியே ஊற்றி விட்டுக்கிறேன். ஊற்றி விட்டுக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள். இப்போ வந்து நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். 5 மினிட்ஸு சிம்மில் இருக்கணும். 5 மினிட்ஸ் இருந்தால் போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே வந்து நான் சிக்கன் 65 பொரிச்சு எடுக்க போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து எப்பயும் சிக்கன் 65 போடுற மாதிரி சிக்கன் 65 நான் போட்டு எடுத்துக்க போகிறேன். சிக்கன் 65 செம்ம சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஜூஸியாக செம்மையாக இருந்துச்சு. சிக்கன்லாம் பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு ஊறுதோ அவ்வளோக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எடுத்துட்டேன். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சாதமும் குழம்பும் சேரும்போது காரமும் உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.